அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதா. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, அன்னை மரியாளை பற்றி இன்றைக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் உண்டு. அன்னை மரியாளை குறை சொல்லுகிறவர்கள் நம் மத்தியில் அதிகம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையை விட்டு நம்மை வேறொரு திசையில் பயணிக்க இழுத்துச் செல்லுகிறவர்கள், வலுக்கட்டாயப்படுத்துகிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற மேன்மையானவற்றை, தேவ நற்கருணையை விமர்சனம் செய்கிறவர்கள், அன்னை மரியாளின் புனிதத்தை சீர்குலைக்கிறவர்கள், புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விமர்சிக்கிறவர்கள் நம் மத்தியில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இவற்றை பற்றிய ஒரு தெளிவையும் விளக்கத்தையும் விழிப்புணர்வையும் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளினுடைய இந்த மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் நம் மீது விமர்சனங்களை வைக்கிற போது விவிலியத்திலிருந்து அங்கும் இங்குமாக சில வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லி, இவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், இறை வார்த்தைகளை இவர்கள் வாசிப்பதில்லை, இறை வார்த்தைகள் இவர்களுக்கு தெரியாது, எங்களுடைய திருச்சபையே உண்மையான திருச்சபை என்று சொல்லி நம்மை திசை திருப்புகிறவர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு மறைவுரை உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து விமர்சனம் செய்வது என்ன என்றால், அன்னை மரியாளை சாதாரணமாக ஒரு சாக்லேட்டுக்கு அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். சாக்லேட்டை சொல்லி அன்னை மரியாளை விமர்சிக்கிறார்கள். ஒரு சாக்லேட் வாங்கும் பொழுது நமக்கு எது முக்கியம் என்றால் அந்த சாக்லேட் தான் முக்கியம், சாக்லேட் பேப்பர் முக்கியம் இல்லை. அதுபோல அன்னை மரியாள் சாக்லேட் பேப்பர் தான், சாக்லேட் கிடையாது. சாக்லேட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவை. சாக்லேட் எடுத்துக்கிட்ட பிறகு நாம் என்ன பண்ணுவோம்? பேப்பரை தூக்கி தூர வீசி போட்டுருவோம். சாக்லேட் பேப்பரை யாரும் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அதுபோலதான் அன்னை மரியாள் மீட்பரை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்தால் அதோடு அவருடைய கடமை முடிந்து விட்டது. அவளுக்கோ மீட்பிற்கோ அல்லது அவருக்கு புகழ் செலுத்துவதற்கோ எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நம்மை விமர்சனம் செய்கிறார். அன்னை மரியாளை ஒரு முட்டையாக பாவிக்கிறார்கள். முட்டையானது அந்த ஓட்டினுடைய தன்மையை உடையது. முட்டைக்குள் இருக்கின்ற அந்த கருதான் முக்கியம், முட்டை ஓடு முக்கியம் அல்ல. முட்டை ஓடு அன்னை மரியாள். நமக்கு முட்டைதான் தேவை. எப்படி முட்டை வேண்டும் என்றால் வெறும் முட்டை எடுத்துக்கொண்டு தோலை உரித்து போட்டு விடுகிறோமோ, அதுபோல அன்னை மரியாளும் கூட வெறும் தோலாக, முட்டை ஓடாக தூக்கி வீசப்பட வேண்டியவள். அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நம்மை விமர்சிக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தை கொச்சைப்படுத்துகிறார். கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் கொண்டிருக்கிற பக்தி முயற்சியை கேள்விக்குறியாக்குகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, கீழ்த்தரமான விமர்சனங்கள், அன்னை மரியாளை பற்றி கீழ்த்தரமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் பல இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து மட்டுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தால் உண்மைதான். அதன் பிறகு அவர் யோசேப்போடு கூடி வாழ்ந்தார். பிறகு வேறு பிள்ளைகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு திருச்சபை.
பழக்க வழக்கத்தை கொண்ட திருச்சபை, ஆழமான விசுவாசத்தை அகில உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்த திருச்சபை. ஆனால் இந்த திருச்சபையை இன்றைக்கு வந்த 500 ஆண்டு காலத்தில் இருக்கின்ற பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் நம்மை விமர்சனம் செய்கிறார்கள். நாமும் கூட சில நேரங்களில் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு மயங்கி, அவர்களுடைய வார்த்தை ஜாலங்களுக்கு மயங்கி, இறை வார்த்தைகளை அங்கும் இங்குமாக அவர்கள் கோடிட்டு காட்டும் போது ஆமா உண்மை என்று சொல்லி அவர்களை பின்பற்றி மனம் மாறி போய்விடுகிறவர்களாக சில நேரங்களில் இருக்கிறோம். ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நமக்கு பதில் தெரியல, அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. அதனால் ஆமா நீங்க சொல்றது சரி அப்படின்னு நாம கேட்டுட்டு பல நேரங்கள்ல போயிடுறோம். அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற இறை வார்த்தை என்ன? மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. இத சொல்றாங்க அன்னை மரியாளை விமர்சிக்கும் போது. படிங்க. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. இவர் தச்சர் அல்லவா? இவர் தச்சர் அல்லவா? இயேசுவை பார்த்து இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் இவருடைய சகோதரர் அல்லவா? சொல்றாங்க பாருங்க. இவங்கெல்லாம் யாரு? இவர் ஒரு தச்சர், மரியாவின் மகன் தான். இவருக்கு வேறு சகோதரர்கள் இருக்கிறார்கள். யாரு அந்த சகோதரர்கள்? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன், இது போன்ற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்கள் மட்டும் இல்ல, பிறகு இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள். இவர் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி, ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். பிறகு இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயான அன்னை மரியாளை இன்றைக்கு இருக்கின்ற பெந்தகோஸ்து சபை சகோதர சகோதரிகள், பிரிவினை சபை சகோதர சகோதரிகளும் கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். உண்மையா இல்லையா? அந்த காலகட்டத்திலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கியவர்கள் இந்த சகோதர சகோதரிகளை சொல்லி இயேசுவையோ இயேசுவின் தாயையோ இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற விசுவாச பாடம் என்ன? அன்னை மரியாள் எப்பேற்பட்ட நிலையை கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டிருக்கிறாள்? ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிகழ்வே இந்த மறைவுரையினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு வலியுறுத்தும். ரோமாபுரியில் வாழ்ந்த ப்ரூனோ கொர்னாச்சியாலோ என்கிற ஒரு மனிதர். ப்ரூனோ கொர்னாச்சியாலோ அவருடைய பெயர். யார் இந்த மனிதர் என்றால், இவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் தான். ஒரு போருக்காக வெளியே செல்லுகிறார். அந்த போரிலே வேறொரு பிரிவினை சேர்ந்தவர்கள் இவருடைய மனதை மாற்றி பிரிவினை சபையில் இவரை சேர்த்து விடுகிறார்கள். ஒரு பெந்தகோஸ்து இயக்கத்தில் அவரை சேர்த்துறாங்க. அதனால இந்த ப்ரூனோ கொர்னாச்சியாலோ கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறார், கத்தோலிக்க திருச்சபை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். எங்கு பார்த்தாலும் அன்னை மரியாளையோ அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவதையோ அதிகமாக அவர் விமர்சனம் செய்கிறார். இப்படிப்பட்டவராக மாற்றப்பட்டவர் தன் குடும்பத்தில் இருக்கின்ற மனைவிக்கு அதிகமான ஒரு நெருக்கடியை தருகிறார். ஏனென்றால் அந்த மனைவி ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு நல்ல விசுவாசியாக வளர்ந்து கொண்டிருந்தால், இனிமேல் நீ கத்தோலிக்க திருச்சபைக்கு செல்லக்கூடாது, ஜெபமாலை ஜெபிக்க கூடாது, அவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், ஜெபமாலை ஜெபிப்பது வீண், இறை வார்த்தை ஒன்றுதான் முக்கியம், எனவே இனிமேல் நீ கத்தோலிக்க திருச்சபைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி அவரை அதிகமாக சித்திரவதையும் துன்பத்தையும் தருகிறார். இந்த கொர்னாலோ கார்ச்சியானோ ஒரு முறை, அன்பு சகோதர சகோதரிகளே, தன்னுடைய பிள்ளைகளை, இந்த ப்ரூனோ கொர்னாச்சியாலோ தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு பூங்காவிற்கு செல்லுகிறார். அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகளுடைய பெயர்கள் இசோலா,
முதல் குழந்தை இசோலா 10 வயசு. இரண்டாவது குழந்தை கார்லோ, அந்த பிள்ளைக்கு 7 வயது. பிறகு பிராங்கோ, அந்த குழந்தைக்கு 4 வயது. இந்த 3 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த ஒரு பூங்காவுக்கு செல்லுகிறார். அந்த பிள்ளைகளை அந்த பூங்காவுக்குள் விளையாட விட்டு இவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு ஒரு மறைவுரையை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த மறைவுரை எதை பற்றி என்றால், அன்னை மரியாளினுடைய கன்னித்தன்மையை விமர்சித்தும் அவருடைய மாசற்ற தன்மையை விமர்சித்தும் அந்த மறைவுரையினுடைய குறிப்புகளை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அன்னை மரியாள் கன்னி அல்ல, அவள் எப்பொழுதும் கன்னி அல்ல, அவர் மாசற்றவர் அல்ல என்று சொல்லி விமர்சிக்கின்ற ஒரு மறைவுரையை அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் உட்கார்ந்துகிட்டு. இப்படி அவர் தயாரிக்க நேரம் எடுத்துக்கொண்ட போது அங்கே விளையாடி கொண்டிருந்த அந்த 3 குழந்தைகளும் திடீரென்று காணாமல் போனார்கள். எங்க போனாங்க, ஏது போனாங்கன்னு தெரியல. மெய்மறந்து இதை எழுதி கொண்டிருந்தவர் அன்னை மரியாளை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும், அன்னை மரியாளை பற்றி கீழ்த்தரமாக சொல்லி அவர் கன்னி அல்ல, மாசற்றவர் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தவர் தன் பிள்ளைகள் காணாமல் போயிருப்பதை பார்த்து அவர் எங்கு இருக்கிறார் என்று உள்ளே தேடிச் செல்லுகிறார். அதற்கு முன்பாக இந்த புரூனோ கொர்னாச்சியாலோ என்கிற இந்த பிரிவினை சபையைச் சேர்ந்த இந்த மனிதர் என்ன செய்தாராம், ஒரு கத்தி ஒன்றை வாங்கி வைத்திருந்தாராம். என்ன வாங்கி வச்சிட்டு இருந்தாரு? ஒரு கத்தி. அந்த கத்தி எதற்காக என்றால், டெத் டு த போப் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியில அவர் எழுதி வச்சிருந்தார். இந்த கத்தியால நான் திருத்தந்தையை கொலை செய்ய போகிறேன், அதற்கான சரியான நேரமும் காலமும் கிடைத்தால் நிச்சயமாக நான் அவரை கொலை செய்வேன் என்று மறைவாக அதிலே எழுத்து வடிவிலே எழுதி டெத் டு த போப் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியில எழுதி வச்சு அதை பத்திரமா வச்சிட்டு இருந்தாரு. அப்பொழுது திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாளினுடைய பக்தியை அதிகமாக பரப்பியவர். அதனால் மிகுந்த எரிச்சல் அடைந்த இந்த புரூனோ கொர்னாச்சியாலோ அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த சூழ்நிலையில் தான் தன் பிள்ளைகள் காணாமல் போனதை அறிந்த இவர் அந்த பூங்காவிலே இங்கும் அங்குமாக ஓடி ஓடி போய் தன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று அலைந்து திரிந்து பார்க்கிறார். அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இறுதியில் ஒரு இருட்டான குகைக்குள்ளே இந்த 3 குழந்தைகளும் முழந்தால் படியிட்டு கரங்களை கூப்பிக்கொண்டு, கரங்களை இப்படி குவித்துக் கொண்டு முழந்தால் படியிட்டவர்களாக பியூட்டிஃபுல் லேடி, பியூட்டிஃபுல் லேடி, பியூட்டிஃபுல் லேடி என்று சொல்லி உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அழகான பெண்மணி, அழகான பெண்மணி, அழகான பெண்மணி என்று சொல்லி இந்த 3 குழந்தைகளும் அந்த இருட்டறையிலே, அந்த குகையிலே அவர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பாக ஓடி வந்த புரூனோ கொர்னாச்சியாலோ அந்த குழந்தைகளை தூக்கி அணைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை இழுத்த போது அந்த குழந்தைகளை அவரால் இழுக்க முடியல. மிக உறுதியாக அவர்கள் முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இழுக்கிறாரு, முடியல. ஓ கடவுளே, இது என்ன எனக்கு சோதனை, என் பிள்ளைகளை என்னால் எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி மிகுந்த வனப்படுத்தப்பட்டு அந்த இடத்திலே அவர் கதறுகின்றார். அப்படி கதறுகிற போது அந்த இடத்திலே அவருடைய கண்கள் திறக்கப்பட அன்னை மரியாளுடைய காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் வெள்ளை நிறத்தில் அங்கியை அணிந்தவராக, பச்சை நிறத்திலே மேலாடை அணிந்தவராக, இளம் சிவப்பு நிறத்தில் இடைக்கச்சை அணிந்திருந்தவராக, கையிலே விவிலியத்தை தாங்கி வெளிப்பாட்டின் அன்னையாக, வெளிப்பாட்டின் கன்னியாக அந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்த உடனே புரூனோ கொர்னாச்சியாலோ மிகுந்த வியப்படைந்து ஆச்சரியப்பட்டு போகிறார். நீ யார் என்று கேட்டபோது அதற்கு முழுமையான விளக்கத்தை தருகிற அன்னை மரியாள், நான்
வெளிப்படுத்துகின்ற கண்ணி என்று தன்னை வெளிப்படுத்தி, நீ இவ்வளவு நாள் என்னை துன்புறுத்தி வந்தாய், இது போதும். நீ என்னை இவ்வளவு நாள் துன்புறுத்தி வந்தாய், இதோடு போதும். இனிமேல் நீ உலகத்தின் கத்தோலிக்க திருச்சபைக்கு மனம் மாறு, மனம் திரும்பி செல் என்று சொல்லி அந்த அன்னை சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காட்சிக்கு பிறகு அந்த பெந்தகோஸ்து சபையைச் சேர்ந்த திருத்தந்தையை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி வைத்திருந்த, அன்னை மரியாளை பற்றிய கீழ்த்தரமான விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பெடுத்துக் கொண்டிருந்த, கத்தோலிக்க திருச்சபையிலே இணைந்து ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்த தன்னுடைய மனைவியை துன்புறுத்தி சித்திரவதை செய்து கட்டாயமாக அவரை பெந்தகோஸ்து சபையில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்த புருனோ கொர்னாச்சியாலோ முற்றிலுமாக மனம் மாறுகிறார், மனம் திருந்துகிறார். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டு, அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த உடனே தான் டெத் டு த போப் என்று வைத்திருந்த அந்த கத்தியை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, அவரும் அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் கத்தோலிக்கர்களாக மீண்டும் புத்துணர்வோடு புது எழுச்சியோடு அந்த திருச்சபைக்குள் நுழைந்தார்களாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் பிரிவினை சபைகளுக்கு செல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது என்றால், இதை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும். யார் அன்னை மரியாள்? அன்னை மரியாள் எப்பேற்பட்டவள்? கத்தோலிக்க திருச்சபையில் நாம் வணங்குகின்ற, மதிப்பு கொடுக்கின்ற, மரியாதை செலுத்துகின்ற, புகழ் செலுத்துகிற மரியாள் யார் என்கிற கேள்வியை எழுப்பி பார்த்தோம் என்றால், விவிலியம் அதற்கான அற்புதமான விடைகளை நமக்கு தருகிறது. 7 அற்புதமான விவிலிய இறை வார்த்தைகளை சொல்லி அன்னை மரியாள் யார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 28வது இறை வார்த்தை வாசிங்க. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே, அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்றார். அவ்வளவுதான். அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று சொன்னது யார்? யார் சொன்னது? நீங்களும் நானும் சொன்னமா? யாரோ ஒரு 3வது மனிதர் சொன்னாரா? இல்லை. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னவர் யார்? யார் சொன்னது? ஆண்டவருடைய வானதூதர். ஆண்டவருடைய வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லி அன்னை மரியாளை வாழ்த்துவதை பார்க்கிறோம். ஒரு வானதூதர், அன்னை மரியாள் முற்றிலுமாக அருளினால் நிரப்பப்பட்டவர், ஃபுல் ஆஃப் கிரேஸ். பாதி அறக்குறை எல்லாம் இல்ல, அன்னை மரியாள் முழுவதுமாக அருளினால் நிரப்பப்பட்டவள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அந்த வானதூதர். அன்னை மரியாளுக்கு கடவுளுடைய அருள் முழுவதுமாக இருக்கிறது அவரிடத்தில். 2வது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை 2வது பகுதி வாசிங்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். வானதூதர் சொல்றார் பாருங்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. அடுத்தது என்னது? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இது வேற எங்க இல்ல, விவிலியத்துல தான் இருக்குது, பைபிள்ல தான் இருக்குது. கத்தோலிக்க திருச்சபை எங்கிருந்தோ எடுத்து சொல்லல, மாறாக விவிலியத்திலிருந்து, விவிலிய இறை வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அன்னை மரியாளோடு இருப்பது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாள் தன்னுடைய கரங்களிலே தாங்கி இருப்பது யார்? தன் இறைமகன் இயேசு கிறிஸ்து, மெசியாவை, மீட்பரை அவர் தாங்கி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு அவரோடு உடன் இருக்கிறார். அவர் ஒரு கடவுளின் பிரசன்னமாக இருக்கிறார். அன்னை மரியாள், ஆண்டவர் அவரோடு உடன் இருப்பதை பார்க்கிறோம். பிறகு 3வது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. வானதூதர் அவரை பார்த்து, வானதூதர் அவரை பார்த்து, மரியா, மரியா அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். அவ்வளவுதான். பாருங்க, அன்னை மரியாள் யாருடைய அருளை கண்டடைந்திருக்கிறார்? கடவுளுடைய அருளை கண்டடைந்தவராக இருக்கிறார்.
கடவுளுடைய அருளை முழுவதுமாக அறிந்தவராக இருப்பவர் அன்னை மரியாள். அருள்மிகு பெற்றவள், ஆண்டவர் அவரோடு இருக்கிறார், அருளை கண்டடைந்தவர், கடவுளுடைய அருளை கண்டடைந்தவராக இருக்கிறார். இது எல்லாத்தையுமே வானதூதர் தான் சொல்றார். கடவுளுடைய வானதூதர் அன்னை மரியாளை பற்றி சொல்லுவதை பார்க்கிறோம். அதன் பிறகு லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். தூய ஆவி உன்மீது வரும். மரியாளுக்கு எத்தகைய பேறு பலன்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்றிருக்கின்றன. ஏன் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் தருகிறது பாருங்க. அன்னை மரியாளின் மீது தூய ஆவியானவர் வருவார். பிறகு உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். உன்னத கடவுளின் வல்லமை அன்னை மரியாளின் மீது இருக்கும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. இப்ப யாரிடத்திலிருந்து தூய ஒன்று வரும் என்றால் அவள் தூய்மையாக இருக்கும் போதுதான், அன்னை மரியாள் பரிசுத்தவானாக இருக்கும் போதுதான். அவர் பரிசுத்தமாக இருந்தால்தான் அந்த பரிசுத்தத்திலிருந்து இன்னொரு பரிசுத்தம் வெளிப்படும். இன்னொரு பரிசுத்தர், நம் மீட்பர், நம் மெசியா, நம் தூயவர் வெளிவருகிறார் என்றால் அது பரிசுத்த கன்னியிடத்திலிருந்து தான் வெளிவர முடியும். அதனால்தான் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இப்ப இறைமகனை பெற்றெடுத்தவர் அந்த தாய் என்றால் அது அன்னை மரியாள். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவள், கடவுளுடைய வல்லமையை பெற்றிருந்தவள், அவரிடத்தில் பிறக்க போகும் குழந்தை தூய குழந்தை என்கிற வெளிப்பாட்டை பெற்றிருந்தவர். பிறகு இறைமகனை பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாள் என்றால் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவதோ மரியாதை செலுத்துவதோ தவறில்லை சகோதர சகோதரிகளே. அதன் பிறகு 5வதாக எலிசபெத் அம்மாள் முற்றிலுமாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 41 மற்றும் 42 இறை வார்த்தைகள் வாசிங்க. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எலிசபெத் அம்மாள் முற்றிலுமாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு கடவுளின் பிரசன்னமாக இருக்கிறாங்க. யாரு? எலிசபெத் அம்மாள். கடவுளுடைய பிரசன்னமாக இருந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். இந்த உலகத்தில் எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்களோ எல்லா பெண்களிலும் அன்னை மரியாள் ஆசி பெற்றவளாக இருக்கிறார். ஏன் அவர் இன்னொரு பெண்ணிடத்தில் பிறக்கவில்லை? எதற்காக அன்னை மரியாளை அவர் தேர்ந்தெடுத்தாள் என்றால், அன்னை மரியாள் கடவுளால் படைக்கப்பட்டவள். அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளம், தாழ்ச்சியின் அடையாளம், எளிமையின் அடையாளம். இறை திருவுளத்தை தன் வாழ்க்கையில் முழுவதுமாக ஏற்று, இதோ இறைவனுடைய திருவுளத்தின்படி நான் அவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததனால் பெண்களுக்குள் அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக, ஆசி பெற்றவளாக மாறுகிறாள். பிறகு உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. பிறகு 6வதாக லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறை வார்த்தை. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? தூய ஆவியினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து என் ஆண்டவரின் தாய் என்று சொல்லி அன்னை மரியாளை ஆண்டவரின் தாயாக அங்கீகரிக்கிறார். திருச்சபை மட்டும் சொல்லல, இயேசுவினுடைய தாயா அல்லது இறைவனுடைய தாயா என்கிற குழப்பம் திருச்சபையில் நீடித்த போது சில பேர் சொன்னார்கள், அன்னை மரியாள் வெறும் இயேசுவின் தாய் மட்டுமே, அவள் ஒருபோதும் இறைவனுடைய தாயாக மாற முடியாது, வெறும் இயேசுவின் தாய் என்று சொன்னார்கள். ஆனால் எபேசு பொது சங்கம் 431 மிக அறுதியிட்டு உறுதியாக சொன்னது, அன்னை மரியாள் இறைவனின் தாய். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் புதிய ஆண்டு அன்று ஜனவரி 1ஆம் தேதி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற விழாவினை நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இதை வெறுமனாகவே நாம் கொண்டாடவில்லை, மாறாக இறை வார்த்தை, தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் சொல்லுகிற வார்த்தை, என் ஆண்டவரின் தாய்
என்னிடம் வர நான் யார்? பிறகு 7ஆவதாக லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை. உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். பேறு பெற்றவர் அன்னை மரியாள். நம்ம எல்லாரையும் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அருள் நிறைந்தவர் என்று சொல்ல முடியுமா? கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? எல்லா சூழ்நிலையிலும் இல்ல. ஆனால் அன்னை மரியாள் முற்றிலுமாக தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவள், அருள் நிறைந்தவள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள். இதனால் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அவரை பேறு பெற்றவராக உயர்த்தி வைத்திருக்கிறது. உன்னதமான புனிதமான முதன்மையான இடத்தை அன்னை மரியாளுக்கு கொடுத்து வணக்கமும் மரியாதையும் செலுத்துகிறது. வழிபாடு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே, அவர் ஒருவரே கடவுள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கத்தோலிக்க திருச்சபை அதை உறுதியாக சொல்லுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடவுள் ஒருவரே, அவரே உன்னையும் என்னையும் படைத்தவர், அவரே உயிருள்ள வாழும் கடவுளாக இருக்கிறவர். ஆனால் அன்னை மரியாள் மானிடராய் பிறந்தவருள் அருள் நிறைந்தவள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள், தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவள், ஆண்டவர் அவரோடு உடன் இருக்கிறார், கடவுளின் அருளை கண்டடைந்தவள், ஆண்டவரின் தாய் என்பதனால் முதன்மையான வணக்கத்தையும் மரியாதையையும் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளுக்கு செலுத்துகிறது. இறுதியாக அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள். பெந்தகோஸ்து சபைக்கும் கத்தோலிக்க சபைக்கும் எவ்வளவு பிரிவுகள் வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை இந்த 2 இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் அப்படின்னாவே நமக்கு புரிய வந்துரும், தெரிய வந்துரும். யோவான் நற்செய்தி 19:26 27 வசனம் வாசிங்க. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் பார்த்து தம் தாயிடத்தில் அம்மா இவரே உன் மகன். சகோதர சகோதரிகளே, நாம மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் என்னன்னு பார்த்தோம்? அவருக்கு பிற சகோதரர்கள் இருந்தார்கள். யோசே இவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். யூதா, யோசேப்பு இவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த சீடரை பார்த்து, அந்த இடத்துல பிள்ளைகள் இருந்திருந்தா, அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இருந்திருந்தா அவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? தன் சீடரை பார்த்து, தம் அன்பு சீடரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உம் தாய் என்று சொல்லுவதை பார்க்கும். பிறகு பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இந்த இடத்திலே அன்னை மரியாளிடத்தில் இவரே உன் மகன் என்றும், வேறு மகன் இருந்தா கண்டிப்பா நிச்சயமா இயேசு அப்படி சொல்லி இருக்க மாட்டார். ஒரு சீடரிடத்தில் தன் தாயை பத்திரமாக ஒப்படைக்கிறார். இவரே உன் மகன், இவரே உன் தாய் என்று ஒப்பு கொடுத்து, அந்த கடைசி இறைவார்த்தை தான் கத்தோலிக்கர்களாகிய நமக்கு உரிய இறைவார்த்தைகள். அந்த நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அந்த நேரம் முதல் யார் அவரை ஏற்றுக்கொண்டது? அந்த சீடர் யாரை ஏற்றுக்கொண்டார்? அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய அந்த சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த யோவானுக்கு சமமானவர்கள். யோவான் எப்படி அன்னை மரியாளை தன்னுடைய வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டாரோ, இயேசுவினுடைய வார்த்தையை அந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாளை தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போனாரோ, அதுபோல கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும், சகோதர சகோதரிகளே, அந்த யோவானினுடைய பிரதிநிதிகளாக அன்னை மரியாளை நாமும் நம் வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையே
6வது அதிகாரம் 3வது வசனம் மார்க் நற்செய்தியில என்ன பார்த்தோம்? அவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நாம பேறு பெற்றவர்களா இல்லையா? அன்னை மரியாளை வணங்குவதும் ஏற்றுக்கொள்வதும் புகழ்வதும் போற்றுவதும் தகுதியானதா இல்லையா? முறையானதா இல்லையா? அப்ப கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாமா இல்லையா? கத்தோலிக்க இறை நம்பிக்கை நமக்கு வெளிப்படுத்துகிறபடி அன்னை மரியாளுக்கு புகழ் செலுத்துவதும் வணக்கம் செலுத்துவதும் விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒன்றா இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் இயேசுவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அன்னை மரியாளின் அன்பு மகனாக மகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆமென்.